வணக்கம் நண்பர்களே, இது MotorBike Tamil. நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்கணும்னா, BS6 சைனில் வண்டியில் வந்து ஒயரிங் கிட் வந்து எலி கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒயரிங் கிட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பெரிய மிஸ்டேக்லாம் இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அது வண்டியில் வந்து எல்லா இண்டிகேட்டரும், அதாவது இப்போ ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒவ்வொரு கோடு காட்ட முடியாது, அந்த மாதிரி எல்லா சென்சாருக்கும் உண்டான கோடு, அனைத்து கோடுமே வந்து சென்சார் காட்டிகிட்டே இருக்குது. அது வந்து வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃபும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வந்திருக்கு. அந்த வண்டியில் வந்து என்ன ப்ராப்ளம், என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, ஆனால் ஒயரிங் கிட்லாம் பக்காவாக மாறியிருக்காங்க. அது என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியில் தாங்க இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிடிசி, அதாவது ட்ரபிள் ட்ராக்கிங் கோட் அடாப்டர்னு பேர். இதுக்கு டிடிசிக்கு அடாப்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த டிடிசி அடாப்டர் நம்ம போட்டு செக் பண்ணோம்னா நமக்கு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணாமலே ஓபிடி இல்லாமலே நம்ம செக் பண்ணிக்கலாம். இது எல்லா ஓட்டா ஷோரூம்லேயும் இருக்கும். இதை நம்ம போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மால்ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் எது எரியுது அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம சாவி ஆன் பண்ணுறேன். என்னென்ன சிக்னல், என்னென்ன கோடு காட்டுதுன்னு பார்க்கலாம். 10 1 2 12 நம்பர் ஒன்று காட்டுது. அடுத்தது 10 20 30 40 50 60 70 80 1 2 82 ஒன்று காட்டுதுங்க. அடுத்தது 10 20 30 40 50 60 70 80 1 2 3 4 5 6 7 8 88 10 20 30 40 50 60 70 80 90 91 ஒன்று காட்டுதுங்க. 10 1 2 12 மறுபடியும் முதலேருந்து வருது. ஆக மொத்தம் 4 கோடு காட்டுது. 12 1 82 88 91. இதில் 12ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் குறிக்குது. 12 நம்பர் வந்து இன்ஜெக்டரு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 82 வந்து சாட்ரு சொலினாய்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 88 வந்து பர்ஜி வால்வு சென்சார் குறிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 91ன்றது இக்னேஷன் காயில் ப்ரைமரி சர்க்யூட், அதாவது இக்னேஷன் காயிலுக்கு வர லைன், அதாவது ஒயரிங் லைன் வந்து ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகியிருந்தாலோ இல்லை கட் ஆகியிருந்தாலோ இந்த இண்டிகேட்டர் காட்டும். இந்த 4 இண்டிகேட்டர் காட்டுறதுனாவே மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா நம்ம பவர் காயில் வந்து போயிருந்தாக்கா தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். பவர் காயில் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம சென்சார், நம்ம காட்டின சென்சார்லாம் வந்து ஏதாவது கரண்ட் இருக்கா, ஒயர் கட் ஆகிருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். எந்த ஒயருமே கட் ஆகலை. எல்லா ஜாக்கும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. எந்த கரண்ட் கூட இல்லை. அதனால் வந்து நமக்கு சென்சாரில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், எல்லா ஜாக்குமே கரெக்டாக இருக்குது. ஒயரிங் ப்ராப்ளம் வந்து ஒயரிங் கிட்டும் புதுசு. அதனால் வந்து இதில் எந்த கம்ப்ளைண்ட் வரத்துக்கும் சான்ஸ் இல்லை. சரி, அடுத்தது நம்ம ஒயரிங் வந்து மாடல், அதாவது கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு நம்ம அதை செக் பண்ணி பார்த்தோம். ஒயரிங் வந்து நம்ம கரெக்டான பார்ட் நம்பர் தான் போட்டிருக்காங்க. KOVB வந்து நமக்கு BS6 ஷைன் மாடல் கரெக்டான மாடல். சரி, நம்ம அதுவும் சரி செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஃபீஸ் பாக்ஸ் வந்து கழட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதில் பவர் காயில் ப்ளஸ் வந்து செல்ஃப் ரிலே, பவர் ரிலே, செல்ஃப் ரிலே 2 ரிலேவும் வந்து இல்லை. அது வந்து நம்ம ஒயரிங் கிட்டில் வராது. இவங்க பாக்ஸ் வந்து க்ளோஸில் இருந்தனால என்ன நினச்சிட்டுருக்காங்க, செட்டாக தான் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால் அப்படியே மாட்டிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அந்த பவர் காயில் இல்லாத காரணத்தினால தான் நமக்கு இந்த 4 கோடு காட்டுது. மோஸ்ட்லி இது வந்து செல்ஃப் காயில், இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து பவர் காயில். இந்த ஒயிட் கலரில் இருக்கிற காயில் இல்லைன்னா தான் இந்த 4 இண்டிகேட்டரும் வந்து நமக்கு காட்டும். எப்பயுமே நீங்கள் இந்த 4 இண்டிகேட்டரும் ஒரே டைமில் காட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக எங்கேயுமே போக வேணாம், ரிலேவை மாற்றி பார்க்கலாம்.
ரிலே மாற்றி ஓகே ஆகிடுச்சின்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரிலேக்கு தேவையான லைன் வரலனா தான் இந்த மாதிரி காட்டும். இப்போ நம்ம 2 ரிலேவும் போட்டுட்டோம். இப்போ இந்த கோடு வந்து நம்ம எரேஸ் பண்ணி பார்க்கலாம், எரேஸ் ஆகுதான்னு. எரேஸ் ஆகிடுச்சுனாக்கா ஓகே, ப்ராப்ளம் சால்வு. வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கிறது சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒயரிங் கிட்டும் புதுசு, ரிலேவும் புதுசு, அதனால் எந்த ப்ராப்ளமும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. சரி, நம்ம எரேஸ் பண்ணி பார்ப்போம். நான் டிடிசி அடாப்டர் என்கிட்ட இருக்குது. நான் டிடிசி அடாப்டர் வச்சு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இதை இந்த வண்டிக்கு ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் எரேஸ் பண்ணுறதுக்கு டிடிசி அடாப்டர் இருந்தால் போதும். அப்படின்னா ஒரு சிங்கிள் ஒயர் இருந்தால் கூட போதும். ஒரு ஒயர் துண்டில் எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறது, எந்த ஒரு டூல் இல்லாமல் அப்படின்றது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.